أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு இந்த சீரா வகுப்பை தொடங்குகின்றேன். அல்லாஹுடைய அன்பும் அருளும் கருணையும் கண்ணியமும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி வாழுகின்ற அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு அளித்திருக்கக்கூடிய மாபெரும் கிருபை நிஅமத், அவனுடைய மார்க்கத்தில் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். இந்த மார்க்கத்திற்காக எத்தனையோ பேர் இந்த நேர்வழியை பெறுவதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் வழிகாட்டப்பட்டும் வழி தவறக்கூடியவர்களாக நல் வழியை பின்பற்ற முடியாத நசீபற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுடைய மார்க்கத்தினூடாக நம்மை எல்லாம் ஒன்றுபடுத்தி கொண்டிருக்கின்றார். இந்த சீரா பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சரிதத்தை நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்று நாம் பார்த்து வருகின்றோம். சென்ற வாரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு நல்லடியார்களாக வாழ்ந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் மீதும் அந்த எதிரிகள் எப்படியெல்லாம் அத்துமீறல்களை மீறிக்கொண்டு அவர்களை தண்டித்து துன்புறுத்தி கொண்டு வந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் வேதனை செய்து கொண்டு வந்தார்கள். அந்த வேதனையிலே உளரீதியான வேதனை மட்டுமல்ல, உளரீதியான வேதனை, அதாவது பெருமானாருடைய உள்ளத்தை அசைத்து பார்த்து அவருடைய ஈமானை ஆட்டி பார்க்கின்ற அளவிற்குண்டான அவர்களுடைய மகள்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி இந்த கயவர்கள் மகள்களை தலாக் விடுவதற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கினார்கள். அதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி வந்து அவர்களை பற்றி தவறான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் சொல்வதோடு மட்டுமல்லாமல் பெருமானாரை கற்களை ஏவி, சின்ன சின்ன பொடி கற்களை ஏவி அவர்கள் பிடரியிலிருந்து இரத்தம் வருகின்ற அளவிற்குண்டான வேதனைகளை கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு முன்னால் முட்களையும் கற்களையும் வெளியில் வர முடியாத அளவிற்கு போடக்கூடிய உம்மு ஜமீல் போன்றவர்கள், அதாவது அபூ லஹபினுடைய மனைவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டிலிருந்து பெருமானாரை தவறாக திட்டி பேசி பெருமானாருடைய உள்ளத்தை காயப்படுத்தி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமைக்கும் பொழுது கூட ஆட்டினுடைய குடலை கொண்டு வந்து, அசிங்கத்தை கொண்டு வந்து போட்டு, நஜீஸை கொண்டு வந்து போட்டு பெருமானாரை வேதனைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த நிலையில்
ஒட்டகத்தினுடைய கழிவை கொண்டு வந்து பெருமானாருடைய அந்த புனிதமான தோள் மீது தூக்கி போட்டார்கள். சென்ற வாரம் இதெல்லாம் நாம் பார்த்தோம் விரிவாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய சமயத்தில் அப்படி கனமான அந்த குடல் அசிங்கத்தை கொண்டு வந்து போட்டவுடன் அங்கிருந்த அத்துணை பேர்களும் இந்த கூட்டத்தை, அதிகார வர்க்கம் பிடித்த அந்த கூட்டத்தை எதிர்க்க முடியாதவர்களாக அமர்ந்திருந்த நேரத்திலும் கூட தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா அம்மையார் சிறுமியாக இருந்த பொழுதும் கூட சீறி பாய்ந்து வந்து தன்னுடைய தந்தையை, அருமை தந்தையை தன்னை தோளிலும் மாறிலும் போட்டு வளர்க்கின்ற அந்த வாப்பாவினுடைய வேதனையை அறிந்து கொண்டு பாஞ்சு சீறி பாய்ந்து, எவ்வளவு பெரிய ஆளாக நீ இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தாலும் உன்னையும் நான் விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு சீறி பாய்ந்தார்கள். அந்த சிறுமியினுடைய அந்த வீரம் இருக்கிறதே, 1000 பலசாலிகளுடைய வீரம், அந்த தைரியம். யார் என்று பார்க்கவில்லை, என்னுடைய தந்தையை நோவினைப்படுத்தியவரை சும்மா விட மாட்டேன் என்பதாக. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினைப்படுத்தி வந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதனையை, இந்த கஷ்டமான ஒரு சூழலிலே தொழுது முடித்ததுடன் அப்படியே கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், இந்த குறைஷிகளை நீயே பார்த்துக்கொள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் வேதனைப்பட்டிருந்தால் அல்லாஹு தஆலா சும்மா விடுவானா? அவர்களை பத்ருடைய போரிலே யார் யாருடைய பெயரை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி துஆ கேட்டார்களோ, இறைவனிடத்தில் ஒப்படைத்தார்களோ, அத்தனை பேர்களையும் அல்லாஹு தஆலா கொன்று குவித்து ஒரு கிணற்றில் போடக்கூடிய அளவிற்குண்டான வேலையை அல்லாஹு தஆலா நேரடியாக செய்தான். அருமையானவர்களே, இந்த கூட்டத்தில் கயவர்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத பாடு அல்ல. உமையா இப்னு ஹலஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் பகிரங்கமாக ஏசி பேசி கொண்டிருந்தான். மக்களிடத்திலே அவர்களை பற்றி ரகசியமாக குறை பேசி கொண்டிருந்தான். பகிரங்கமாகவும் குறை பேசுவான், ரகசியமாகவும் ஒவ்வொருவரிடத்தில் சென்று சென்று குறை பேசி கொண்டிருந்தான். இதனை அல்லாஹு தஆலா கண்டிக்கும் விதமாக ஒரு வசனத்தையே இறக்கினான். சூரா ஹுமஸா, வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குறை பேசி திரியக்கூடியவர்களுக்கெல்லாம் பகிரங்கமான கேடுதான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது அவனை குறித்து இறங்கிய வசனமாக இருந்தாலும் இது முழு சமுதாய மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வசனம். குறை பேசி திரிந்து கொண்டே இருப்பது என்பது மிகவும் கேடுகட்ட ஒரு செயல். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய முதுகில் இருக்கக்கூடிய குறையை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அடுத்தவர்கள், தன்னுடைய அருகில் இருப்பவர்கள், தன் எடுத்த வீட்டில் இருப்பவர்கள், பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள், சொந்தக்காரர்கள் இருப்பவர்கள், அடுத்தவர்களை பற்றியே குறை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்று சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லுகின்றான், குறை பேசி திரிபவர்களுக்கெல்லாம் கேடுதான் என்று அல்லாஹ். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. இதிலே ஹுமஸா என்று சொல்வது பகிரங்கமாக குறை பேசுவது, ஏசுவது, ஒருத்தனை போய் தேவையில்லாமல் அவனை போய் திட்டுறது, அவனை கடிந்து அவனை தாழ்ந்த நிலைக்கு நான் பெரியவன் நீ ஒன்றுமில்லைன்னு சொல்லி திட்டுறது. இது பகிரங்கமாக குறை பேசுவது. ரகசியமாக குறை பேசுவதற்கு பெயர் லுமஸா. அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. பகிரங்கமாக குறை பேசுபவனுக்கும் ரகசியமாக குறை பேசுபவனுக்கும். ஒருத்தனை பத்தி அப்படியே போற இடமெல்லாம் தூரி விட்டுட்டு போயிட்டே இருப்பான். சில பேர் ஒருத்தனை பிடிக்கலன்னு சொன்னா அவன் போற இடத்துக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 50 இடத்துக்கு போறான் அப்படின்னா, போற இடங்களில் எல்லாம் தெரியுமா அவர் அப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போவான்.
அடுத்த இன்னொரு இடத்துக்கு போவான், போயிட்டு உங்களுக்கு தெரியாதுல்ல ரொம்ப மோசமானவருங்க, இதெல்லாம் பார்க்காம நீங்கள் இவ்வளோ வெள்ளந்தியாக இருக்கிறீங்களே அப்படின்னு போகிற இடத்திலெல்லாம் அவனுக்கு தேவையில்லாமல் இருந்தாலும் கூட ஒருவரை பிடிக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவரை குறித்து இருப்பதை காட்டிலும் இல்லாததை அதிகமாக சொல்லி தன்னுடைய வன்மத்தை தீர்த்து கொள்வான். இது ஒரு விதமான ஒரு சைக்கோ கேரக்டர், ஒரு விதமான நோய் என்று சொல்லலாம். இது லுமஸா, ஹுமஸா, லுமஸா, இந்த இரண்டுமே கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபை இப்னு ஹலஃப், உக்பா, இந்த இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்வதிலே ஒரே அணியில் இருக்கக்கூடியவர்கள். ஒரு தடவை உக்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய சமயத்தில் அதை செவிமடுத்து கொண்டிருந்தான். இது உபைக்கு தெரிய வருகிறது. உபை, உக்பா இவர்கள் எல்லாம் கேடுகட்டவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை செவிமடுத்து விட்டு இவன் போய் அவன்கிட்ட சொன்னா, பெருமானாரை போய் துப்பிட்டு வா அப்படின்னு. அவன் போய் துப்பிட்டு வந்தான் ரசூலுல்லாஹ் முன்னிலையில. அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தன் துப்புறான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உன்னை கேவலமா நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அந்த காரியத்தை பாதகமான அந்த காரியத்தை செய்கின்றான். அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்று சொல்லக்கூடியவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மிக கெட்ட குணத்தோடு நடந்து கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவினைப்படக்கூடிய அளவிற்கு. இதை குறித்து அல்லாஹ் தஆலா திருமறையில் இவர்களை குறித்தெல்லாம் கடிந்து வசனங்களை இறக்கினான். வலா துதி குல்ல ஹல்லாஃபின் மஹீன், அல்லாஹ் சொல்றான், எடுத்ததுக்கெல்லாம் பொய் சத்தியம் சொல்லக்கூடிய ஒரு அற்பமானவனுக்கு நீங்கள் ஒருபோதும் கீழ்ப்படியாதீர்கள். பொய் சாட்சி சொல்லக்கூடிய, அதாவது பொய் சத்தியம் செய்யக்கூடியவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். ஹம்மாஸிம் மஷ்ஷாஇம் பினமீன், எப்பொழுதுமே புறம் பேசிக்கொண்டு குற்றம் கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவன், அதுபோல கோல் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவன், இதையே தொழிலாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவனுக்கும் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். மன்னாஇன் லில் கைரி முஅ்ததின் அசீம், எப்பொழுதுமே நன்மையான காரியங்களை தடை செய்து வரம்பு மீறிய கொடும் பாவியாக இருப்பவன், அவனிடத்திலும் நீங்கள் கீழ்ப்படியாதீர்கள். அவன் கடின சுபாவம் உள்ளவன், இன்னும் அவன் ஒரு ஈனன் என்பதாக இந்த குர்ஆன் வசனம் அவனை குறித்து இறங்குகிறது. அபூஜஹல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு கடுமையான விரோதத்தை கொண்டிருந்தான். ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்தவரையிலே அதை மாற்றார்களாக இருந்தாலும் அந்த குர்ஆனை கேட்கக்கூடிய விஷயத்தில் அது சத்திய வார்த்தைகள் அல்லவா, அல்லாஹ்வுடைய கலாம் பேச்சு அல்லவா, அதனுடைய இனிமையும் அதனுடைய பவரும் ரொம்ப வலிமையானது. எனவே அபூஜஹல் அவ்வளவு தூரம் இஸ்லாத்தையும் குர்ஆனையும் நபியையும் எதிர்த்து கொண்டிருந்தவனாக வாழ்ந்த பொழுதிலும் குர்ஆனை அப்பப்ப ரசூலுல்லாஹ் ஓதுகின்ற பொழுது ஒளிந்து நின்று கேட்கக்கூடியவனாக இருந்தான். ரசூலுல்லாஹ் ஓதும்போது ஒளிந்து நின்று என்ன செய்வான், குர்ஆனை கேட்கக்கூடியவனாக இருந்தான். ஆனா அடிபணிய மாட்டான், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள மாட்டான், அச்சத்துடனும் நடந்து கொள்ள மாட்டான். ஆனால் குர்ஆனை அந்த இனிமையை கேட்பதற்கு அவனுக்கு பிடிக்கும். அவனை குறித்தும் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகின்றான், ஃபலா ஸத்தக வலா ஸல்லா, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவன் உண்மையாக்கவும் இல்லை, தொழவும் இல்லை, அல்லாஹ்வுக்கு அடிபணியவும் இல்லை. ஆயினும் அவற்றை பொய்யாக்கி வைத்து தொழாமலும் அவன் விலகிக் கொண்டான். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலாக்கின் கذب وتولى ثم ذهب الى اهله يتمطى.
அதற்கு பின்னாடி அதை கேட்டுட்டு போயிட்டு தன்னுடைய குடும்பத்திடத்தில் போய் கர்வமாக நின்று, தன்னுடைய வீட்டில் கர்வமாக நின்று அதை பற்றி பேசுவானாம். இப்படி அவனுடைய சுபாவம் நடந்து கொண்டு இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது தொழுவதை, அல்லாஹ்வை நின்று தொழுவதை பார்த்தானோ அந்த தினத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவன் வெறுப்போடு அவர்களை தொழ விடக்கூடாது என்று தடுத்து விட வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய குறிக்கோளாக வைத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகாம் இப்ராஹிமுக்கு அருகில் நின்று தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் பார்க்கிறான், அபூஜஹல் நேரம் வந்தான், வந்து முஹம்மதே, நான் உன்னை இதிலிருந்து தடுத்திருக்கவில்லையான்னு கேட்டான். நான் தொழக்கூடாதுன்னு சொன்னனே, நீ தொழுகிறியே என்று கூறி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விடவில்லை, தக்க பதிலை சொல்லி அவனை அனுப்புகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னவுடன் அவன் சொல்கின்றான், முஹம்மதே, நீ எந்த தைரியத்திலே நீ என்னை மிரட்டுகின்றாய்? நான் யாருன்னு தெரியுமா? எந்த தைரியம் உனக்கு? எந்த தைரியத்தில் நீ என்னை மிரட்டுகின்றாய்? இந்த ஓடைகளிலே வசிக்கக்கூடியவர்களிலேயே மிகவும் ஆதரவாளர்கள் அதிகமாக இருப்பவர்கள் நான் தான் என்று சொன்னான். அதாவது எனக்கு தான் இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கா மதீனாவிலேயே எனக்கு தான் அதிகமான சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லி ஒழுங்கா பார்த்து இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அல்லாஹ் தஆலா அதை பற்றி குர்ஆன்ல சொல்கின்றான், ஃபல் யதுஉ நாதியா சனதுஉ ஸபானியா. அல்லாஹ் சொல்றான், தன்னுடைய உதவிக்காக தன்னுடைய சபையோரை அவன் அழைக்கட்டும். அவன் சொன்னான்ல, இந்த ஓடை முழுவதும் எனக்கு தான் ஆதரவாளர்கள், சப்போர்ட்டர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, நீ என்ன மிரட்டுறியா என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதிலுக்கு இவன் ரசூலுல்லாஹ்வை மிரட்டுறான். அதற்கு வசனம் எப்படி இறங்குகிறது என்றால், ரசூலே நீங்க சொல்லுங்க, அவன் வேணா அவனுடைய ஆதரவாளர்களை அவன் தன்னுடைய உதவிக்காக அந்த சபையோரை அவன் சொன்ன ஆட்கள் அத்துணை பேர்களையும் அழைத்துக் கொள்ளட்டும். நாமும் நாமும் நரகத்திற்கு காவலர்களாக இருப்பார்களே அவர்களையும் நாம் அழைத்து வருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவன் இந்த உலகத்தில் யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கட்டும், நரகத்திலிருந்து நான் என்னுடைய ஆள் அனுப்புறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி அவனுக்கு எதிராகவும் வசனங்கள் இறங்கி கொண்டு வந்தது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு வசனம் இறங்குகிறது, அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா, உனக்கு கேடுதான், உனக்கு கேடுக்கு மேல் கேடுதான் என்ற வசனமும் இறங்குகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய விரோதியாகிய அந்த அபூ ஜஹில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து என்ன சொன்னா, நீ என்னையா எச்சரிக்கின்றாய்? நீயும் சரி உன்னுடைய இறைவனும் சரி, நீயும் சரி உன்னுடைய இறைவனும் சரி என்ன ஒன்னும் செஞ்சிட முடியாது. எவ்வளவு அகங்காரம், ஆணவம்! நீயும் சரி உன்னுடைய இறைவனும் சரி என்னை எதுவுமே செஞ்சிட முடியாது. மக்காவில் இருக்கக்கூடிய இந்த மலைகளுக்கு இடையில் நடந்து செல்லக்கூடியவர்களிலேயே அதிகமான பலசாலி நான் தான் அப்படின்னு சொன்னான். மக்காவில் இந்த பாதையில் நடந்து செல்லக்கூடிய வாழக்கூடிய மக்களிலேயே நான் மிகப்பெரிய பலசாலி, உன்னாலையும் ஒன்றும் செய்ய முடியாது, உங்க இறைவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று அபூ ஜஹில் சவால் விட்டான். இப்படி குர்ஆன் முழுவதும் குர்ஆன் அவனை குறித்து வசனங்களை இறக்கி அதை கேட்ட பிறகும் கூட அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி வரல, சுதாரித்துக் கொள்ளவில்லை. இன்னும் தீவிரமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கக்கூடியவராகவே இருந்து வந்தான். அது எந்த அளவுக்கு முத்தி போயிடுச்சுன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தன்னுடைய தோழர்கள் சஹாக்கள் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, கெட்டவர்கள் கூடக்கூடிய சபை,
அந்த சபையில போய் அங்க அப்படிதான் உட்கார்ந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. அவர்கள் உட்காருகின்ற பொழுதெல்லாம் இந்த மக்காவில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அங்க இஸ்லாத்தை எப்படி பரப்பிட்டு இருக்கிறாங்க, முகமது என்ன செய்கிறார், இதை குறித்து தான் அவர்கள் அதிகமாக பேசிக்கொண்டவர்களாக இருந்தார்கள். முகமதை எப்படியாவது தடுக்க வேண்டும், அவர்களை நோவினை செய்ய வேண்டும், முடிந்தால் கொலையும் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். அப்போ அபூஜஹல் ஒரு தடவை வந்து சொன்னா, முகம்மது உங்களுக்கு முன்னிலையில் தரையில் நெத்தியை வைத்து தேய்க்கிறாராமே, அப்படி சுஜூது செய்யறத முகம்மது உங்களுக்கு முன்னில் தரையில நெத்தியை வைத்து தேய்க்கிறாராமே என்று கிண்டலாக கேட்கின்றான். அங்க இருந்தவர்கள் எல்லாம் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவன் என்னதுமா சொன்னான், லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக, நான் வழங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் மீது சத்தியமாக, நான் மட்டும் முகம்மதை பார்த்தால், அவரை பார்த்தால் அவருடைய பிடரி முடியை இழுத்து வைத்து என்னுடைய கால்களை அதன் மீது வைத்து முகத்தில் அழுத்தி அவருடைய முகத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவேன் அப்படின்னு சொன்னான். யார? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அபூஜஹல் என்ன சொல்றான், முகம்மதை மட்டும் நான் பார்த்தால் என்னுடைய கைகளால் அந்த பிடரியை பிடித்து கீழே தள்ளி தலையின் மீது என்னுடைய காலை வைத்து அவரை தேய்த்து விடுவேன், மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுவேன் என்று திமிராக அவன் சொல்கின்றான். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நெருங்கி கிட்ட போனான். போய் அப்ப ரசூலுல்லா அங்க தொழ ஆரம்பிச்சிட்டாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து அவருடைய பிடரியை அதாவது ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போகக்கூடிய சமயத்தில் இவன் போய் காலை வச்சு மிதிப்பதற்கு அவன் முயற்சி செய்கின்ற பொழுது முதல் தடவை காலை வைக்க போறான், திடீர்னு கீழே வந்து விழுந்துட்டான். பின்னாடி திரும்ப எந்திரிச்சு போய் திரும்ப மிதிக்க போறான், மறுபடியும் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தா இப்படி தள்ளி ஒரு ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துடுறான். திரும்ப சமாளிச்சு எந்திரிச்சு போய் திரும்ப முயற்சி செய்யறான், மறுபடியும் கீழே தள்ளி விடப்படுது, கீழே விழுந்துடுறான். இதை பார்த்து அவனுக்கு என்ன நடக்கிறது என்பதை புரிய முடிகிறது. ஆனால் அங்கு இருப்பவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை தெரியவில்லை. அவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு என்ன ஆச்சு அபூஜஹல், ஏன் இந்த மாதிரி ஆகுறா, நீ என்ன ஆச்சுன்னு போய் கேட்கும் பொழுது அபூஜஹல் என்ன தெரியுமா சொன்னா, பயந்து போய் சொல்கின்றான், எனக்கும் இந்த முஹம்மதுக்கும் இடையிலே மிகப்பெரிய நெருப்பு அகழி ஒன்று உருவானது. அகழின்னா பெரிய குழி. எனக்கும் முஹம்மதுக்கும் இடையில் ஒரு பெரிய குழி ஒன்று உருவானது, நெருப்பு குழி. மிகப்பெரிய பயங்கரமான ஒரு விஷயத்தை நான் கண்டேன். பல இறக்கைகள் முண்டி அடித்துக்கொண்டு அங்கே இருப்பதை நான் பார்த்தேன் என்று பயந்து போய் பதறி போய் சொல்றான். இதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரிடத்தில் சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், அவன் மட்டும் எனக்கு அருகிலே அவன் நெருங்கி இருந்தால் வானவர்கள் அவர்கள் அவனுடைய ஒவ்வொரு உடலின் உறுப்புகளையும் பிச்சு பிச்சு எடுத்து வீசியிருப்பார்கள் என்று சொன்னார். அவன் மட்டும் உண்மையிலே ஒரு அடி என்னை நெருங்கி இருந்தால் நிச்சயமாக வானவர்கள் அவனுடைய உடல் உறுப்புகளை பிச்சு இராவி இருப்பார்கள், பிச்சு வீசியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிசாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். நபியை நோவினை செய்யக்கூடியவன் அவன் எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவன் அந்த காலத்தில் இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் இருந்தாலும் சரி, இதுக்கு பிறகு வரக்கூடிய காலத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய முடிவு என்பது மிக கேவலமாக அமையும் என்பதை பல சந்தர்ப்பங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தினால் அல்லாஹ் உடனே அதை நிறைவேற்றி விடுவான். அவர்கள் மனம் நொந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு பழி தீர்த்தே தீருவான். பெருமானாருடைய மேன்மை அவ்வளவு மகத்துவமானது. ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அனாவசியமாக
யாரையும் பழிவாங்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, நபி அல்ல. அவர்கள் எதிரிகளின் மீது கூட கரிசனம் காட்டக்கூடியவர்கள் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நினைச்சிருந்தா எது வேணாலும் அல்லாஹ் இடத்துல கேட்டு டைரக்டா பெறக்கூடிய ஒரு இடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்கள் கேட்டு எதையும் இல்லை என்று சொல்ல மாட்டான். ஆனாலும் கூட தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பவரையும் ரசூலுல்லாஹ் யூஸ் பண்றது கிடையாது. என்னதுமா செய்வாங்க? மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். மதிநுட்பத்தோடு கூடிய திட்டங்களை வகுத்தார்கள். இந்த தீனுக்காக, இஸ்லாத்திற்காக நுட்பமான பல திட்டங்களை, ஆக்கப்பூர்வமான யோசனைக்குரிய சில திட்டங்களை அவர்கள் தீட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக இரண்டு திட்டங்களை அந்த கட்டத்தில் தீட்டினார்கள், வியூகங்களை வகுத்தார்கள். இந்த அழைப்பு பணியை வழிநடத்துவதில், அந்த லட்சியத்தை அடைவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு திட்டங்களை தீட்டினார்கள். அதிலே வெற்றியும் கண்டார்கள். ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அழைப்பு பணி செய்வதற்காக ஒரு மையம், ஒரு சென்டர் தேவைன்னு கருதினாங்க. பகிரங்கமா எதை செஞ்சாலும் அங்கே இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழல் தான் அது. அந்த இடத்தில் எப்படி கையாள்வது என்பதை குறித்து ரசூலுல்லாஹ் சிந்தித்து ஒரு இஸ்லாமிக் சென்டர், தாவா சென்டர். அது என்ன தாவா சென்டர்னா, அர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வீடு, அர்க்கம் இப்னு அபுல் அர்க்கம் மஹ்சூமி என்பவருடைய வீட்டை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டில் வைத்து தீனுடைய காரியத்தை செய்வதற்குரிய மையமாக அதை ஆக்கினார்கள். இரண்டாவது திட்டம் என்ன தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முஸ்லிம்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடியவர்களிடத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக அன்று வாழ்ந்த நீதியும் நேர்மையும் தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு அரசன் ஹபஷாவிலே வாழுகிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்திருந்து இந்த மக்களை எத்தியோப்பியா, அந்த ஹபஷா என்கின்ற அந்த ஊருக்கு, நஜ்ஜாஷி என்று சொல்லக்கூடிய மன்னன் வாழ்ந்து வந்தான், நீதியாளர், நீதி அரசன், அந்த ஊருக்கு முதல் ஹிஜ்ரத் அனுப்பி வைத்தார்கள். ஏன்னா இங்க வாழ முடியல, என்ன செய்தாலும் கொலையும் செய்வதற்கு தயாராக கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த அர்க்கம் என்று சொல்லக்கூடிய அவருடைய வீடு இருக்கிறது இல்லையா, அதுதான் தாருல் அர்க்கம்னு சொல்லுவாங்க. அது சஃபா மலையினுடைய அடிவாரத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்குது. பொதுவாக அது வெளிப்படையாக தெரியாமல் ஒதுக்கமாக இருந்த இடம் இந்த வீடு. எனவே பகிரங்கமாக அந்த எதிரிகளுக்கு தெரியாத வண்ணம் ஒதுங்கி இருந்த வீடு என்பதால் அந்த வீட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவு செய்து ரகசியமாக முஸ்லிம்களை அங்கு ஒன்று கூட வைத்து அந்த வீட்டிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை குறித்தும், சட்டங்கள் குறித்தும், நற்பண்புகள் குறித்தும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும், ஏன் முஸ்லிம்களோடு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாத அந்த எதிரிகளிடத்திலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இங்கிதமான விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வைத்துத்தான் கற்றுக்கொண்டு கொடுத்து வந்தார்கள். அது ஒரு தாவா சென்டர், அது ஒரு கல்விக்கூடம். இஸ்லாம் தலைத்தெழுவதற்கு, பரவுவதற்குரிய முக்கியமான இடமாக அந்த இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல இடமாக அதை உருவாக்கினார்கள். வரம்பு மீறிய அந்த எதிரிகளுக்கு இந்த மையத்தை பற்றி தெரியாததன் காரணத்தினால், அந்த தாவா சென்டரை பற்றி, தாருல் அர்க்கமை பற்றி தெரியாத காரணத்தினால் முஸ்லிம்கள் ஓரளவு நிம்மதியோடு அங்கு தன்னுடைய இறை பணியை செய்து கொண்டு வந்தார்கள். எங்காவது ஒரு இடத்தில் முஸ்லிம்கள் ஒன்று சேர்வதை கண்டுவிட்டால் இறை நிராகரிப்பாளர்கள் சும்மா விட மாட்டார்கள். அவர்களை அநியாயம் செய்து அவர்கள் மீது அத்துமீறக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
எனவே குர்ஆனையும் மார்க்கத்தையும் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பகிரங்கமாகவும் இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த பொழுதிலும் கூட தன்னை நம்பி வந்தவர்களுடைய பாதுகாப்பை கருதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ரகசியமாக இபாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த வீட்டில் வைத்தும் மலை கணவாய்களுக்கு ஓரங்களில் இருந்தும் மறைமுகமாக இருந்தும் இபாதத்துகளை தொழுகையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு தடவை இப்படி தொழுவதை பார்த்துவிட்ட குறைஷியில் ஒருவன் சண்டை வந்தார். சண்டை போட்டு முஸ்லிம்களை சண்டை போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடித்து அவர்களை கொலை செய்து விடுகிறார்கள். இதுதான் இஸ்லாத்திற்காக செய்யப்பட்ட, அதாவது அசத்தியத்தை எதிர்த்து செய்யப்பட்ட முதலாவது எதிர்ப்பு. அதன் மூலமாக அவர் ஒரு அசத்தியவாதியை அழிக்கின்றார். இப்படி பார்க்கின்ற இடமெல்லாம் இந்த மக்களை அடக்குமுறை செய்து கொலை செய்து கொண்டு முஸ்லிம்களை, சொற்பமான அந்த மக்களை அதிகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் வஞ்சித்து கொண்டும் அவர்களை நோவினை செய்து கொண்டும் இருந்தார்கள். இது மிக அதிகமாக நாளாக நாளாக அதிகமாகி கொண்டிருந்த நேரத்தில் தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹபஷாவிற்கு ஒரு சின்ன குரூப்பை அனுப்பி வைக்கிறாங்க. நபித்துவத்தின் 4வது ஆண்டு. ரசூலுல்லாஹ் 40 வயதை அடைந்தவுடன் நபித்துவம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த நபித்துவம் கிடைத்ததிலிருந்து 4வது ஆண்டு அதனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் மீது இந்த நிராகரிப்பாளர்களுடைய வரம்பு மீறி இவர்கள் செய்யக்கூடிய கொடுமைகளை தாங்க முடியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷா நாட்டிற்கு இவர்களை செல்வதற்குரிய அனுமதியை கொடுக்கின்றார்கள். அது அல்லாஹ்வுடைய அனுமதியும் கூட. அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அல்லாஹ்வுடைய இந்த பூமி நெருக்கடியா, வஅர்துல்லாஹி வாசிஆ. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான் பாருங்க, குல் யா இபாதி, என்னுடைய அந்த அடியார்களிடத்தில் சொல்லுங்கள் நபியே, அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ அவரிடத்துல போய் சொல்லுங்க, முஸ்லிம்கள்ட்ட சொல்லுங்க, இத்தகு ரப்பக்கும், இவ்வளவு கஷ்டத்தை பொருந்திக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க அல்லாஹ்வை நீங்கள் தக்வா இறையச்சம் கொள்ளுங்கள், அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வையுங்கள். லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனத்தன், யார் ஒருவர் இன்மையிலே ஒருவர் நன்மை செய்தாரோ, இன்மையில் இந்த உலகத்தில் நன்மை செய்கின்றார்களோ, மறுமையில் அவர்களுக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். லில்லதீன அஹ்ஸனு ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனத்தன் வ அர்துல்லாஹி வாசிஆ. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமி என்பது விசாலமானது. இந்த பூமி விசாலமானது. எவ்வளவு பாசிட்டிவான ஒரு வார்த்தை பாருங்க. இந்த பூமி ரொம்ப விசாலமானது. நம்ம நினைப்போம் சில நேரத்தில் ஒரு கஷ்டமான ஒரு சூழல் உருவாகும், நம்மளுக்கு பேரிடியாக வந்து விழும், சூறாவளி போன்று வந்து நம்மை சாய்க்க பார்க்கும். பெரிய ஒரு முதல் போட்டு நம்ம ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்போம், திடீரென்று ஒரு பெரிய அடி, மேல இருந்த நம்ம அப்படியே கீழே விழுந்து ஜீரோக்கு வந்திருப்போம். அந்த நிலையில் நமக்கு மனநிலை எப்படி இருக்கும் என்றால், மனம் அப்படியே இறுக்கமாகி நம்முடைய நெஞ்சை பிழிந்து எடுப்பது போன்று இருக்கும். உள்ளமெல்லாம் உடைந்து சுக்கு நூறாக இருக்கும். விடிஞ்சா நமக்கு ஒண்ணுமே இல்லை, நம்ம அவ்வளவுதான் அப்படின்ற நிலைக்கு நாம் எல்லாம் ஒரு நிலைக்கு வந்து விடுவோம். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த வார்த்தை பாருங்கள், அர்துல்லா, அல்லாஹ்வுடைய இந்த பூமி. அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய பூமி, உங்க பூமி இல்லை, எங்க பூமி இல்லை, அல்லாஹ்வுடைய இந்த பூமி என்பது விசாலமானது, மிக பெரியது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்க
இந்த கோலாலம்பூர்ல இந்த இடத்துல தான் நமக்கு ரிஸ்க் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு ஒரு நிலை இப்படி வந்தது என்று சொன்னால் அருளுல்லாஹி வாசியா, அல்லாஹுடைய அருட்கொடைகளும் சரி. அந்த பூமி என்பது விசாலமானது. இவ்வளவு பெரிய பூமி, எத்தனையோ மில்லியன் கணக்கில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். பிழைப்பதற்கு இடமே இல்லை என்றோ, பிழைப்பதற்கு வழி இல்லை என்றோ, வசதி இல்லை என்றோ யாரும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. இங்க நமக்கு ரிஸ்க் கிடைக்க சிரமமா இருந்தா இன்னொரு இடத்துல, இந்த இடத்துல நம்ம ஒரு கடை வச்சோம், நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சா வாழ்க்கை, வியாபாரமே முடிஞ்சா, இன்னொரு இடத்தை தேடு, இன்னொரு வழியை தேடு, இன்னொரு மாற்று யோசனையை செய். அதை அனுபவமாக பாடமாக எடுத்துக்கொண்டு உன்னுடைய அனுபவத்தின் மூலமாக என்ன செய்ய முடியும் என்பதை யோசி. அடுத்த கட்டம் என்னதுங்கிறதை யோசி. ரசூல் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். அர்துல்லாஹி வாசியத்துன், அல்லாஹ்வுடைய பூமி என்பது மிகவும் பெரியது. இன்னமா, இங்க அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன, பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி என்பது பிகைரி ஹிசாப், கணக்கில் அடங்காதது. அவனுடைய கூலி கணக்கில் அடங்காதது. பொறுமையா இருந்தா, நீங்க பொறுமையாக, ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு துக்கம் ஏற்படுகின்ற பொழுது, வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது, நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் உங்களுக்கு சாதகமான விடியல் காத்திருக்கிறது. இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் கொடுத்தால் அந்த கஷ்டத்திற்கு பிறகு அடுத்து யுஸ்ரா, இலகு இருக்கிறது, இலேஸ் இருக்கிறது. கஷ்டமான ஒரு சூழல் ஒன்று நடந்தால் அடுத்தது உங்களுக்கு இலகுவான ஒரு சூழல் நடக்கும். காலம் அதை மாற்றும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். அல்லாஹ் சொல்றான், முஸப்ஸபீன பைன தாலிக், ரெண்டும் இங்கே அங்கே மாறி மாறி வரும். ஒருத்தன் கஷ்டத்திலேயே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டான், அதே நேரத்தில் இன்பத்திலேயும் இருக்க மாட்டான். இன்பமும் துன்பமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வரக்கூடியது அல்லாஹ் சொல்றான். அதுதான் உண்மையும் கூட. காலையில மௌத்து செய்தி கேட்குறோம், காலையில நமக்கு மிகவும் பரிச்சயமான, நமக்கு நம்மோடு இருந்த ஒருத்தருடைய மௌத்து செய்தி நம்மை மனம் கலங்க வைக்கிறது. காலையில அந்த செய்தியை கேட்டவுடனே, அச்சோ இப்படி ஆயிடுச்சே, என் உள்ளமெல்லாம் உடஞ்சிருச்சே, எனக்கு இவ்வளோ நேற்று தானே அவரை பார்த்தேன், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்ல, ஒன்னா தானே உட்காந்து சாப்பிட்டோம் என்ற ஒரு செய்தி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக கவலையை உண்டு பண்ணி நம்மை கஷ்டப்பட வைக்கும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு செய்தி வரும், உங்களுக்கு உங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்குது. அந்த செய்தி இனிப்பான ஒரு செய்தி. ஒரு அரை மணி நேரத்தில் இன்னொரு செய்தி, அந்த செய்தியின் மூலம் நம்முடைய உள்ளம் அப்படியே சந்தோஷப்படும். அல்லாஹ் இந்த உணர்வுகளை எல்லாம் இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றான். ஆனா நம்முடைய உள்ளம் சமநிலையை, அந்த பேலன்ஸ் பண்ணுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த பேலன்ஸ் பண்ணது, அதாவது அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மஹுல்லா அவர்களை குறித்து சொல்லுவார்கள், பெரிய கப்பல் வியாபாரி அவர், அவருக்கு கப்பல்லாம் ஓடுச்சு. கப்பல் திடீரென்று மூழ்கியது என்று, ஒரு வியாபார கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கப்பல் மூழ்கலை, நல்லதா இருக்குது அப்படின்றது, உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அப்படி அவர்களுடைய மனதை அவருடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்தார்கள். நம்ம வாழ்க்கையிலே அந்த கண்ட்ரோல் இருந்துச்சுன்னு சொன்னா, கொடுப்பவனும் அவன்தான், எடுப்பவனும் அவன்தான். நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல கெட்ட செய்தி ஏற்பட்டால் நாளைக்கு ஒரு நல்ல செய்தி ஏற்படும் என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அதுதானே தவக்குல் அப்படிங்கிறது. தவக்குல்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பார்த்து கொள்வான். நான் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய முயற்சியையும் 100% என்னால் செய்வேன். ஆனாலும்
அதனுடைய முடிவு அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அதுதானே தவக்குல். ஒருத்தர் ஒரு பண்ணை வீடு வைத்திருந்தார், பெரிய பண்ணை வீடு. அந்த வீடு திடீரென்று தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சு விட்டு அவர் வெளியூருக்கு போயிட்டு அப்பதான் வந்திருக்கிறார். ஐயோ, என் வீடு தீப்பிடித்து எரியுதேன்னு அதை பார்த்து அவரால் தாங்க முடியல, பயங்கரமா அழுகிறார். என் வீடு கோடி கோடியா சம்பாதிச்சு கட்டின வீடு, அந்த வீடு எவ்வளோ பெரிய வீடு, அது போய் எரியுது அப்படின்னு அவருடைய துக்கத்துல கடந்து அழுகிறார். ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்குது. ஊரெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல, ஏன்னா அவங்க வீடு இல்லைல்ல. அவங்கெல்லாம் பார்த்து ஐயோ ஐயோ அச்சச்சோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இவருக்கு அதை தாங்க முடியல, ஏன்னா இவருடைய வீடு, என்னுடைய வீடு எரியுதேன்னு பயங்கரமா அழுறார். அவருடைய மூத்த பையன் ஓடி சொன்னா, அத்தா கவலைப்படாதீங்க, அந்த வீட்டை நேத்தே நான் வித்துட்டேன், ஒருத்தனுக்கு நேத்தே வித்துட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னா. அப்படியா, சந்தோஷம் அப்படின்ட்டு கூட்டமா இவரும் பார்த்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்ப அவரிடத்துல இருந்த அந்த துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, ஏன்னா இப்ப அவருடைய வித்துட்டார்ல. அப்போ கொஞ்ச நேரமாச்சு அவருடைய 2வது பையன் ஓடி வந்தான். அத்தா என்ன கவலை இல்லாம ஜம்முன்னு ஜாலியா நிக்கிறீங்க, ஏன்பா? அதான் வித்துட்டோமே. வித்துட்டோம் சரி, ஆனா இன்னும் நம்ம பேமெண்ட் நமக்கு வரல, காசு நம்ம கைக்கு வரல, அட்வான்ஸ் மட்டும் தான் ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. ஐயோ அப்படியான்னு மறுபடியும் மனசுல கவலை. ஐயோ 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 என் வீடு எரியுதே அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல 3வது பையன் ஓடி வந்தான். அத்தா கவலைப்படாதீங்க, என்ன இருந்தாலும் அவர் ஒரு நாளைக்கு முன்னாடியே வீட்டை வாங்கிட்டாரு, அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான் கொடுத்துருக்குறோம், இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. அவர் சொன்னாரு, இல்லப்பா உங்க வீடு பேமெண்ட் நான் ஃபுல்லா பண்ணாட்டிலும் கூட அந்த வீட்டை நான் நேத்த வாங்கினதுனால என்ன செஞ்சிடறேன், அந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது அழிஞ்சு போனாலும் எரிஞ்சு போனாலும் பரவாயில்லை, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா அப்படின்ட்டு மன ஆறுதல் ஆயிட்டு அவருக்கு. அப்போ அவர் கூட்டமா மறுபடியும் அதை பார்த்து ரசிக்க ஆரம்பித்து விட்டார். இப்படி எப்பொழுது ஒரு பொருள் அது என்னுடையது என்று நாம் நினைத்து கவலைப்படுகிறோமோ அப்போ அது நம்முடைய உள்ளத்தை அது தாக்கக்கூடியதா இருக்கும், நம்ம உள்ளத்தை கவலைக்குரியதா மாற்றும். எப்பொழுது அது என்னுடையது இல்லை என்று நினைக்கிறோமோ அப்பொழுது கவலை இல்லாமல் போய்விடுகிறது. இது ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுடையது, என்னுடையது இல்லை என்று நாம் நினைத்து வாழ்ந்தால், அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எடுக்கணும்னு நினைக்க ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்டா நிச்சயமா நமக்கு எந்த கவலையும் ஏற்படாது. ஐயோ என்னுடைய பொருள் என்னுடைய காசு என்னுடைய அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமா என்ன செய்யும், அந்த கவலை நம்மை தாக்கக்கூடியதாக மாறிவிடும். எனவே இந்த மக்கள் ஹபஷா நாட்டுக்கு செல்கிறார்கள். அந்த ஹபஷா நாட்டிலே என்ன நடந்தது என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எதை நாம் கேட்டோமோ எதை நாம் படித்தோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நசீபை கொடுத்து, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை முழுமையாக நாம் புரிந்து சரியான முறையில் அவருடைய வாழ்க்கையை புரிந்து படித்து அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு தௌஃபீக்கை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.